ஒரு மாநகர சபை உறுப்பினரோட பதவியை இல்லாமக்கிறதுக்கு உங்களுக்கு பயன்படுத்த இயலுமா இருந்தா ஏன் புத்தளத்துல ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஐசி யூனிட் ஒன்று கொண்டு வரதுக்கு முயற்சி செய்யலாது? புத்தளம் தல வைத்தியசாலையிட பல பிரச்சனைகளை நாங்கள் சமூகமயப்படுத்திக்கிறோம். அதற்கான தீர்வுகளை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அந்த வகையில மிக முக்கியமான ஒரு பிரச்சனை, குறிப்பா ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் மார்க்க எதிர்நோக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை நாங்க அடையாளப்படுத்த தவறுகிறோம். சென்ற வாரம் நடந்த ஒரு கூட்டத்துல ஒரு டாக்டர் மிக கவலையோடு சொன்ன விஷயம்தான், புத்தளம் தல வைத்தியசாலையில ஐசியு யூனிட் அது தீவிர சிகிச்சை பிரிவு ஒண்ணு இல்லாம போய்த்தது. கடந்த காலத்துல ஏற்பட்ட அந்த வெள்ளப்பெருக்கு காரணமா, நீண்ட நேரம் மழை பெய்ததன் காரணமாக ஐசியு யூனிட் உடைஞ்சு விழுந்துட்டு அந்த பில்டிங் கண்டமாவிட்டு இப்ப புத்தளம் ஹாஸ்பிட்டல்ல ஐசியு யூனிட் இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம் சொன்னா, அவசரமாக தேவைப்படுகின்ற ஒரு ஆபரேஷனை செய்யணுமா இருந்தா அந்த ஆபரேஷனை செஞ்சு ஐசியு யூனிட்டுக்கு தான் அந்த பேஷண்ட்டை வைக்கணும். ஆபரேஷனை செய்யறதுக்கு ரிஸ்க் எடுத்து செய்யறதுக்கு டாக்டர்ஸ் பயப்படுறாங்க. அந்த ஐசியு பெட் இல்லை புத்தளத்துல. அப்ப எங்க அவைலபிள் ஆகிதுன்னு பார்த்து அங்க அனுப்ப வேண்டி வரும். கடந்த வாரங்கள்ல இந்த ஐசியு பெட் இல்லாததால ஓரிரண்டு மரணங்கள் நடந்த விஷயத்தையும் அந்த டாக்டர் கவலையோடு சொன்னாரு. ஐசியு யூனிட் இல்லாம எங்களுக்கு சர்வீஸ் பண்றது கஷ்டமாகிக்குது. ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் ஒன்று வருவதா இருந்தா நாங்க வாசல்லையே ஐசியு யூனிட் இல்ல திரும்பி போங்கன்னு சொல்ற லெவலுக்கு தான் ஐக்கிறோம். ஆனா சொல்ல இயலாது. அதனால அவங்க எடுத்து நாங்க எங்கட சொந்த முயற்சியில ரிஸ்க் எடுத்து செய்யறோம் கவலையோட சொன்னாரு. நாங்க என்ன சொல்றது, அரசியல்ல அது செஞ்சிட்டோம் இது செஞ்சிட்டோம்னு சொல்லி நிறைய போஸ்ட் போடுற ஆள்கா, நாய் பிடிச்சிட்டு போஸ்ட் போடுற ஆள்கா, மதல் கட்டுவோம் சொன்ன ஆட்கள்லாம் இன்னைக்கு நாய் பிடிக்கவும் இல்லை மதல் கட்டவும் இல்லை. இதெல்லாம் ஒரு பக்கம் தூக்கி வீசுங்க. நீங்க முதலாவது செய்ய வேண்டியது புத்தளத்துல ஐசியு யூனிட்டை கொண்டு வாங்க, அவசரமா கொண்டு வாங்க. உங்களோட கவர்னர் இருக்கிறாரு, உங்கள்கிட்ட மினிஸ்டர் இருக்கிறாரு, உங்கள்கிட்ட பாராளுமன்றத்துல 3/2 பெரும்பான்மை இருக்குது, புத்தளத்துல தேவையான அதிகாரங்கள் இருக்குது, மேயர் இருக்கிறாரு. எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு மாநகர சபை உறுப்பினரோட பதவியை இல்லாமக்கிறதுக்கு உங்களுக்கு பயன்படுத்த இயலுமா இருந்தா ஏன் புத்தளத்துல ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஐசியு யூனிட் ஒன்று கொண்டு வரதுக்கு முயற்சி செய்யலாது? அவசரமா முயற்சி செய்யுங்க. எங்களோட டாக்டர்ஸ் இந்த விஷயத்த மிக தெளிவா சொல்றாங்க, அவங்களுக்கு தேவைன்னு சொல்லி. ஆகவே புத்தளம் சமூகத்திற்கு இப்ப தேவை ஐசியு யூனிட், அவசரமா கொண்டு வாங்க. அதே நேரம் நாங்க இப்ப அந்த ஒரு மீட்டிங்க்கு பிற்பாடு, சென்ற வாரம் நடந்த மீட்டிங்க்கு பிற்பாடு ஹாஸ்பிட்டல் கமிட்டியோட, ஹாஸ்பிட்டல் இருக்கிற நிர்வாகத்தோட நாங்க ஒரு உறவை ஏற்படுத்திக்கிறோம். அவசரமா தேவைப்பட்ட 4 ஃபேன்களை வாங்கி கொடுத்திக்கிறோம். அதே மாதிரி இந்த டெவலப்மெண்ட்ஸுக்கு பொறுப்பாட்சியிலோ இயக்கக்கூடிய MS சுமித் நியமிக்கப்பட்டதால அவரோட பேசி சிறு குழந்தைகள் பராமரிக்கக்கூடிய அந்த வார்டுக்கு அவசரமா ஒரு மோட்டார் தேவைன்னு சொன்னாங்க. அதையும் நாங்க நாளைக்கு வாங்கி கொடுக்கறதுக்கான பொருந்ததெல்லாம் கொடுத்துக்கிறோம். அதே நேரம் அவர் எங்களுக்கு சந்தோஷமான செய்தியை சொன்னாரு. இப்படியான சமூக ஆர்வலர்கள் அரசியல் தரப்பில இருந்து வைத்தியசாலைக்கு உதவி செய்யறத அவர் கை கொண்டு வரவேற்கிறாரு. அதே நேரம் MS ஓட நாங்க பேசணும். அவரும் புத்தளத்து ஹாஸ்பிட்டல்ல டெவலப் பண்ணணுங்கிறதுல மிக தெளிவாய்க்கிறாரு. ஆனா எங்கன கப்பிக்குதுன்னு சொன்னா, அரசியல் பக்கத்துல இருந்து வரக்கூடிய அழுத்தங்களும் செய்யப்பட வேண்டிய விடயங்களும் செய்யப்படாம கிடப்புல கிடக்குது. டெவலப்மெண்ட் கமிட்டி இவ்வளவு காலமும் கூடாம இருந்ததுக்கு காரணம் புத்தளத்துல இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினரும் புத்தளத்துல இருக்கிற மேயரும் அப்படின்னு சொல்லி மிக தெளிவா அந்த கூட்டத்துல சொல்லப்படுது. 1.5 வருஷம் அந்த கமிட்டி கூடாம இருந்து எத்தனையோ நஷ்டங்கள் அந்த ஹாஸ்பிட்டல் அனுபவிச்சுக்குது. இதுக்கு காரணம் பாராளுமன்ற உறுப்பினர் ஃபைசலும் புத்தளத்து மேயர் ரின்ஷாடும் அப்படிங்கிறத மிக தெளிவா அந்த கூட்டத்துல சொன்னாங்க. நாங்க சொல்றோம், இப்படியான கேவலமான அரசியலை செய்யாம, மக்களோட சுகாதாரத்துறையில விளையாடாம ஐசியு யூனிட் அவசரமா கொண்டு வாங்க. அதே நேரம் பாஸை 1-2 நாட்கள்ல இல்லாமக்கிறதுக்கான வேலையும் நாங்க ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறோம். அதையும் செஞ்சு தருவதா பொருந்திக்கிறாங்க. MS ஓட பேசுறதா சொல்லிக்கிறாங்க. எந்த முடிவு இருந்தாலும் MS அந்த முடிவு எடுப்பாருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. மக்களை கஷ்டப்படுத்தக்கூடிய விஷயத்தை இல்லாமக்கிறதுக்கு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் செய்யாட்டியும் மக்களை நேசிக்கக்கூடிய அதிகாரிகளோடு பேசி இந்த விடயத்தை சகோதரர் ஷஃபீக் போன்றவர்கள் பேசி இந்த விடயத்தை சரி செஞ்சுக்கிறாங்க. அதுக்கு டாக்டர் சுமித்துக்கும் செய்ய போற எங்களோட டாக்டர் MS-க்கும் நாங்க மனமார்ந்த நன்றிகளை இந்த சமூகம் சார்பா சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். இது மக்களுக்கு சொல்லப்படணுங்கிறதுக்காக இந்த வீடியோவை அவசரமா நாங்க போட்டோம்.